நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 28 இன்று பகல் 12:30 லண்டனில் ஹிஸ்புல்லா தோற்றுவிட்டதா, ஹிஸ்புல்லா பலவீனப்படுத்தப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இல்லை என்று அவர்களுடைய தாக்குதல்கள் நிரூபித்திருக்கின்றன. ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் என்ன நிலவரங்கள் நடக்கின்றன என்பதுதான் தற்பொழுதுள்ள கேள்வி. சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். வீழ்ந்தாலும் தோற்கவில்லை. இஸ்ரேலுடனான போரில் ஹிஸ்புல்லா தனது வலிமையை இன்னும் காட்டுகிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பின்தங்கல்கள் இருந்த போதிலும் இருக்குதா? பின்தங்கல்கள் இருக்குது. லெபனானின் ஸ்திரத்தன்மை மற்றும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய சக்தியாக ஹிஸ்புல்லா உருவெடுத்துள்ளது என்பது உண்மை. நவம்பர் 2024 இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட பொழுது ஈரான் ஆதரவு லெபனான் குழு ஒரு வலுவிழந்த சக்தியை ஆகிவிட்டது என்பதே பரவலான ஒரு கருத்தாக இருந்தது. ஆனால் போர் நிறுத்தத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக லெபனான் மீதும் ஹிஸ்புல்லா மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவை வீழ்த்த முடியவில்லை என்பது இஸ்ரேலுடைய ராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் தற்பொழுது வெளிப்பட்டு வருகிறது. அதுதான் உண்மை. அந்த காலத்தில் லெபனான் மீதான இஸ்ரேலின் போர் போர் நிறுத்த காலத்தில் இஸ்ரேலின் போர் தீவிரமடைந்ததால் நீண்டகால பொதுச் செயலாளர் ஹசன் நசருல்லா உட்பட அந்த குழுவின் மூத்த தலைவர்களில் பெரும்பாலானோர் கொல்லப்பட்டார்கள். மேலும் இஸ்ரேலிய ராணுவம் நாட்டின் தெற்கு பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் இப்பொழுது அங்கு நிலை கொள்ள முடியாமல் தடுமாறுகிறது. ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேலிய ராணுவத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க மட்டத்தில் லெபனான் ஹிஸ்புல்லாவின் முழுமையான ஆயுத களைவு குறித்து விவாதிக்க தொடங்கியது. ஆனால் லெபனானுக்கு அவ்வளவு சக்தி இல்லை. இதே நேரத்தில் ஒரு ராணுவ மற்றும் அரசியல் சக்தியாக ஹிஸ்புல்லாவின் எதிர்காலம் குறித்து நாட்டிற்குள் தீவிரமாக விவாதங்கள் நடந்தன. இருப்பினும் ஹிஸ்புல்லா இப்பொழுது தெற்கு லெபனானில் இஸ்ரேலுடன் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அது உறுதியாக போர்க்களத்துக்கு திரும்பி இருக்கிறது. மேலும் பலர் நம்பியது போல அது ஒரு பலவீனமான போர் சக்தியாக தோன்றவில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவின் நிலைமை மாறியிருப்பதாக தோன்றினாலும் அதன் எதிர்காலம் இன்னும் தெளிவாக இல்லை. எவ்வளவு காலத்துக்கு நின்று பிடிப்பார்கள் என்பது தொடர்பாக இல்லை. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளோடு ஹிஸ்புல்லா பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் ஹோமூஸ் நீரிணை நிலவும் பதட்ட நிலையை முதன்மையாக மையமாக கொண்டிருப்பதை தெளிவாக பார்க்கலாம். நவம்பர் 2024 போர் நிறுத்தத்தை தொடர்ந்து யாருக்கு? இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும். இஸ்ரேல் அடுத்த 15 மாதங்களுக்கு லெபனான் மீது குறைந்த தீவிரத்தோடு அவ்வப்பொழுது தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கானோரை கொண்டது. கிட்டத்தட்ட இப்பொழுது 2500 பேரு கிட்ட கொண்டு விட்டார்கள். இஸ்ரேல் லெபனான் ஷியா குழுவினரால் பெரிதும் மதிக்கப்பட்ட ஈரானிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனியை அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் படுகொலை செய்த சில நாட்களுக்கு பிறகு, அதாவது மார்ச் மாதம் 2 வரை ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுப்பதை தவிர்த்திருந்தது. அதே நாளில் லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் தடை விதித்தது. இருப்பினும் இஸ்ரேல் லெபனானின் நகரான பெய்ரூட் உட்பட தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. லெபனான் பிரதேசத்தின் மீதான தனது படையெடுப்பையும் ஆக்கிரமிப்பையும் விரிவுபடுத்தியது இஸ்ரேல். மேலும் 12 லட்சத்துக்கும் அதிகமான குடியிருப்பாளர்களை இடம்பெற செய்தது. அகதிகளாக இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 16 அன்று 10 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்தார். பிறகு அது 3 வாரங்களாக நீடிக்கப்பட்டது. இருப்பினும் தெற்கு லெபனானில் கடுமையான சண்டை தற்பொழுது தொடர்கிறது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை தாக்கி அந்த அமைப்புக்கு பதிலடி கொடுக்காமல் இருக்கும் ஒருதலை பட்சமான போர் நிறுத்தத்தை இந்த முறை ஏற்கப் போவதில்லை என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. திங்கட்கிழமை ஹிஸ்புல்லாவின் ராணுவ தலைவர் ஒருவர் அல் ஜசீராவிடம் பேசும்பொழுது லெபனான் பிரதேசத்தில் உள்ள இஸ்ரேலிய இலக்குகள் மீது தற்கொலை தாக்குதல்கள் மீண்டும் நடத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இது 1980 ஆண்டுகளில் அவர்கள் கையாண்ட ஒரு நடைமுறை. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் நடந்த போர்களில் அவர்கள் இப்படியான தாக்குதல்களில் இருந்து விலகி இருந்தார்கள். ஹிஸ்புல்லாவின் வீழ்ச்சி மிகைப்படுத்தப்பட்டதாக ராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஹிஸ்புல்லா தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் செய்திகளை பரப்பின. ஹிஸ்புல்லா இன்னும் வலிமையாக இருக்கிறது. அதன் அணிகளை மறுசீரமைப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுக்கு நெருக்கமான லெபனான் பத்திரிகையாளர் ஹாசிம் காசிர் தெரிவித்திருக்கின்றார். அட்லாண்டிக் கவுன்சிலின் வெளிநாட்டு ஆய்வாளரும் ஹிஸ்புல்லா பற்றிய ஒரு புத்தகத்தின் ஆசிரியருமான நிக்கோலஸ் பிளான்ஃபோர்ட் சொல்கின்றார், இந்த குழு மீள் எழுச்சி பெற்றது ஆச்சரியம் அளிக்கவில்லை. ஏனெனில் அவர்களுக்குள்ள கணிசமான திறன்களை அவர்கள் தக்க வைத்திருந்தார்கள். அவர்களிடம் ஏராளமான போராளிகள் இருக்கிறார்கள்.
தங்களை மறுசீரமைத்துக் கொள்ள அவர்களுக்கு நேரம் இருந்தது. மேலும் அவர்களிடம் இன்னும் ஏராளமான ஆயுதங்கள் இருக்கின்றன. போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் நிலையில் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2 வழிகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. முதல் வழி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை. இரண்டாவது சந்திப்புகள் ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றன. இதில் அமெரிக்கா மத்தியஸ்தராக செயல்பட்டது. தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலை வெளியேறச் செய்யவும் 2 நாடுகளுக்கும் இடையிலான 1949ஆம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போன்ற ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டவும் முயற்சிப்பதாக லெபனான் அரசாங்கம் சொல்கிறது. இப்ப அவமானகரமான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் லெபனான் அரசாங்கத்தினுடைய சார்பில் பலர் சொன்னார்கள். இருப்பினும் ஹிஸ்புல்லா சொல்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளுக்கு கட்டுப்பட மறுத்து அவற்றுக்கு தனது முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் மீறப்படும் என்றும் ஹிஸ்புல்லா வெளிப்படையாக சொல்லி இருக்கிறது. தாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைகளை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களது அணுகுமுறை லெபனானுக்கோ அல்லது அவர்களுக்கோ பயனளிக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஹிஸ்புல்லாவின் தலைவர் நயீம் காசிம் திங்கட்கிழமை அன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய அமெரிக்க எதிரி அவர்களிடமிருந்து விரும்புவது அவர்கள் கைகளில் இல்லை, மேலும் அவர்கள் விரும்புவது வழங்கப்பட மாட்டாது என்று ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இஸ்லாமாபாத்தில் தடுமாற்றத்தோடு நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. ஈரான் மற்றும் பாகிஸ்தான் முதலில் இந்த போர் நிறுத்தம் லெபனான் வரை நீடிக்கப்படுவதாக தெரிவித்தன. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதனை மறுத்தன. சுதந்திரமான மோதல் கண்காணிப்பு அமைப்பான ACLED படி இஸ்ரேல் அன்று லெபனானில் 350க்கும் மேற்பட்டோரை கொண்டது. அவர்களில் குறைந்தது 150 பேர் பொதுமக்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஈரான், அமெரிக்கா மற்றும் லெபனான் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னரே ஹிஸ்புல்லாவின் எதிர்காலத்தை இனி தீர்மானிக்க முடியும் என்று ஹசீர் தெரிவித்திருக்கின்றார். ஹிஸ்புல்லா அதிக செல்வாக்கு பெற்று வலுப்பெற்று வருகிறது என்பது உண்மை. அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டதா? ஆம். ஆனால் எதிர்காலத்தில் அது வகிக்கும் எந்த ஒரு பங்கும் பேச்சுவார்த்தைகளின் முடிவை பொறுத்தே அமையும். லெபனானில் ஒருமித்த கருத்தை கண்டறியும் நோக்கில் சவுதி அரேபியா முக்கிய பங்காற்றும் வகையிலே பிராந்திய ராஜதந்திர சந்திப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23 அன்று சவுதி அரேபியாவின் தூதர் இளவரசர் ஜசீத் இப்னு ஃபர்ஹானுக்கும் ஹிஸ்புல்லாவின் முக்கிய கூட்டாளியான லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெரிக்கும் இடையே ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது. லெபனானின் பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை குறிவைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுப்பது தொடர்பான பல்வேறு மட்டங்களில் லெபனானுக்கு உதவுவதற்கான முயற்சிகளுக்கு இப்னு ஃபர்ஹான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஹிஸ்புல்லா பலவீனமாக இல்லை. ஹிஸ்புல்லா தனது ஆதரவில் பெரும்பகுதியை லெபனானின் ஷியா முஸ்லிம் சமூகத்திடமிருந்து பெறுகிறது. ஏனைய குழுக்கள் பெரும்பாலும் செல்வாக்கற்றதாக இருக்கிறது. ஹிஸ்புல்லா மீண்டும் போரில் நுழைந்த பொழுது ஷியா சமூகம் உட்பட பல தரப்புகள் இருந்தும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டது. ஏனெனில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்க அவர்களால் தாங்க முடியவில்லை. இஸ்ரேலின் ராணுவத்தோடு அந்த குழு போரிட்டு வருவதால் தற்பொழுது அவர்களும் ஒத்துழைப்பு தர வந்துவிட்டார்கள். ஹிஸ்புல்லா தனது நிதி ஆதரவுக்காக இன்னும் ஈரானையே பெரிதும் நம்பி இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாட்டின் மீது நடத்திய போரின் பொழுது ஈரானின் தலைவர்களில் பெரும்பாலோர் படுகொலை செய்யப்பட்ட பொழுதிலும் தெஹ்ரான் ராணுவ ரீதியாகவோ அல்லது பேச்சுவார்த்தைகளிலோ சரணடைவதற்கான வாய்ப்பு இன்னும் குறைவாகவே தெரிகிறது. ஹிஸ்புல்லாவின் எதிர்காலத்தை பற்றி பேசுவது ஈரானின் எதிர்காலத்தை பற்றி பேசுவதாகும் என்று ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு நூலின் ஆசிரியர் ஜோசப் தஹார் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீதான ஈரானின் அவநம்பிக்கை அது தனது லெபனான் நட்பு நாட்டை கைவிட வாய்ப்பில்லை என்பதை குறிக்கிறது என ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். லெபனான் அரசுக்கு முக்கிய பிரச்சனை என்னவென்றால் ஆயுதங்களை கைப்பற்றுவதன் மூலமே அது சட்டபூர்வ அங்கீகாரத்தை பெற முடியாது என்று தாகிர் தெரிவிக்கின்றார். உண்மையில் ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்த முடியுமா என்றால் முடியாது. ஈரானியர்கள் நிலைத்து நிற்க முடிந்தால் ஹிஸ்புல்லாவும் தப்பி பிழைக்க ஒரு வழியை கண்டறிய வேண்டும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் மற்றொரு நெருக்கடியான கட்டத்தை தற்பொழுது எட்டியிருக்கிறது. ஒரு நிலையற்ற போர் நிறுத்தம் நீடித்தாலும் கிட்டத்தட்ட 3 வார கால போர் நிறுத்தத்தை ஒரு நிரந்தர ஒப்பந்தமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் தற்பொழுது முடங்கி விட்டதாகவே தெரிகிறது. ஈரானும் அமெரிக்காவும் தத்தமது கோரிக்கைகளில் குறிப்பாக தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு ஆகியவற்றில் உறுதியாக இருப்பதால் இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது தூதர்களுடைய பயணத்தை ரத்து செய்ததை தொடர்ந்து வார இறுதியில் நடக்குமா நடக்காதா என்ற பேச்சுவார்த்தை நடக்கும் என்ற நம்பிக்கைகள் தற்பொழுது சிதைவடைந்து விட்டன என்றே
ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உண்மையில் ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. பல குடியிருப்புகளை அழித்து நொறுக்கிவிட்டது இஸ்ரேல். ஆனால் உறுதியாக தாக்குதலை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா என்பதுதான் முக்கியமான விஷயம். அதோடு இஸ்ரேலில் இந்த போர் வந்து 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 மக்களை மன ரீதியாக காயப்படுத்தி விட்டது, மன ரீதியாக உளைச்சலை ஏற்படுத்தி விட்டது. எனவே போரை நிறுத்து நெத்தன்யாகு என்று சொல்லி தற்பொழுது போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. ஆனால் நெத்தன்யாகு கேட்பதாக இல்லை. அங்குள்ள நிலவரங்கள் மிக மோசமாக இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் போரை காட்டி தங்களுடைய அரசியல் வாழ்வை கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி நண்பர்களே.